ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனோரமா இயர் புக்கு 2024 அந்த புக்கில் தமிழ்நாட்டு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாட்டு ரிலேட்டடாக ஒரு 13 பேஜ் பிடிஎஃபாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அந்த புக்கில் இருக்கிறது தான் நான் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அப்கமிங் குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 1-2 மெயின்ஸுக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இது நான் ஓவராலாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டில் தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வள்ளலாருக்கு வந்து 200வது பிறந்த ஆண்டு வந்து இது பண்ணுறாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கூறினது யார்? வள்ளலார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என சாடியவர் வள்ளலார். பசியை பிணின்னு கூறியவர். எங்கே பிறந்தார்னா 1823 அக்டோபர் 5 கடலூருக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்தார். தமிழ்நாடு அரசு வந்து வள்ளலாரின் பிறந்த நாளை என்ன தினமாக கொண்டாடினா தனிப்பெருங்கருணை நாள்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில். தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கக்கூடிய திட்டம் இது. 1,06,00,000 மேற்பட்ட பெண்கள் பயன்பெறுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் வந்துட்டு அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15, 2023 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ கோடினா 700 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பயன்பெற உள்ள யாருன்னா, நடைபாதை வணிகம் செய்யும் உங்கள் வயல்வெளியில் இருக்கிறவங்க, அதில் பணிபுரிகிறவங்க, மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் பணிபுரிகிறவங்க, சிறிய கடைகள், சிறு தொழில் செய்கிறவங்க, அப்புறமா ஒரே நாளில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பணிபுரியும் பெண்கள், வீட்டிலேயே கடின உழைப்பை வழங்கும் பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதிகள்: 21 வயது நிரம்பி இருக்கணும், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும், நன்செய்யாக இருந்தால், புன்செய்யாக இருந்தால் 10 ஏக்கருக்கு குறைவாக. மின்சாரம் வந்து ஆண்டு பார்த்திங்கன்னா 3600 யூனிட்டுக்கு கம்மியாக செலவு பண்ணணும். 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, அரசு பணியில் இருக்கக்கூடாது. தமிழக அரசின் தோழி திட்டம் இது பார்த்திங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறது. இது யார் இது பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் என்னும் நிறுவனத்தை ஏற்படுத்தி 9 மாவட்டத்தில் 11 மகளிர் விடுதிகளை துவங்கியிருக்காங்க. இங்கே வந்து சாப்பாட்டறை, ஓய்வறை, வைஃபை வசதி இதெல்லாம் இருக்கும். மெயினாக பணிபுரியும் பெண்களுக்காக இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஊட்டச்சத்தினை உறுதி செய். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பாக இது செயல்படுத்தப்படுது. வாச்சாத்தி வழக்கு அதோட இறுதி தீர்ப்பு. வாச்சாத்தி கிராமம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம். மற்றது ஃபுல்லாகவுமே இதில் இருக்கிறது இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மி தான் கொஸ்டினாக வர்றதுக்கு. டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஆதி திராவிட பழங்குடியினர் தொழிலதிபராக்கும் விதமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து முதலீடு எதுவும் செய்யாமல் பெரும் கடனில் வந்து 35% மானியமாக பெறுறாங்க. கல்வி தகுதி வந்து வரையறை கிடையாது. இப்போல்லாம் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து ஸ்கீம் கேட்டாங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷனோ இல்லை மற்ற டீட்டெயில்ஸும் சேர்த்து கேட்பாங்க. வயது 18லேருந்து 55 வயது வரை. வங்கி கடன் பார்த்திங்கன்னா 65% கொடுப்பாங்க. அரசோட மானியம் 35% இருக்கும். பயிற்சி வழங்குவாங்க. அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் விடமாக கொண்டு வரப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2023-24 200 கோடி ரூபா. ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி கேட்கலாம். ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாராட்டு விழா நடத்தி தமிழ்நாடு அரசு வந்து 9 விஞ்ஞானிகளுக்கு வந்து 25 லட்சம் ரூபா பரிசு கொடுத்துருப்பாங்க. அது யார் யாருங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. முன்னாள் தலைவர், இஸ்ரோட முன்னாள் தலைவர் சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, நாராயணன். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இது கொடுத்துட்டு யாருன்னு சொல்லி மேட்ச்சில் கேட்கலாம். ராஜராஜன்கிற ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனராக இருக்கார். சங்கரன் வந்துட்டு UR ராவ் செயற்கைக்கோள் மைய இயக்குனர். ஆசிர் பாக்கியராஜ், வனிதா, வீரமுத்துவேல், நிகர்சாஜி ஆதித்யா L1 மிஷனுக்கானவங்க. வீரமுத்துவேல் சந்திராயன் 3க்கான மிஷனு. வனிதா சந்திராயன் 2க்கான திட்ட இயக்குனராக இருக்காங்க. மாபெரும் தமிழ் கனவு. தமிழ் மரபை பண்பாட்டு செழுமை இதை வந்து இளைஞர்களிடையே கொண்டு போகாம இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 கல்லூரிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. குறைந்தபட்சம் 1 லட்சம் மாணவர்களை சென்றடைவது தான் இதோட நோக்கம். உரை நிகழ்த்துவாங்க வெவ்வேறு துறை சார்ந்தவங்க. கையேடுகள் பார்த்திங்கன்னா உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி தமிழ் பெருமிதம்ங்கிற கையேடு வழங்கப்படுது. அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளான 3/2/2023 முதற்கட்டமாக சென்னை, கோவை, மதுரை 3 மாவட்டத்தில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வேர்களை தேடி புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழ்கிற இளைஞர்கள் வந்து தமிழ்நாடு அரசு அவங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வேர்களை தேடி. கலை, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பண்டைய தமிழர்களோட கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, அதுக்கப்புறமா தொல்லியல் ஆய்வு, அறிஞர்கள், கலந்துரையாடல்கள்னு சொல்லி பல விஷயங்களை இவங்க இது பண்ணுவாங்க. எங்கே தொடங்கி வச்சாங்கன்னா சிங்கப்பூரில் நடந்த தமிழ் சங்க விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு வேர்களை தேடி திட்டத்தை தொடங்கி வச்சாங்க 2023 மே மாதத்தில். ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூரில் இருந்து 10 இளைஞர்களுக்கு இந்த இது சான்று வழங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்திற்கான சான்று. ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற பணியாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. கலைஞரின் நூற்றாண்டு நூலகம் மதுரை மொத்தம் 218 கோடி செலவில் 6 தளங்களோடு அமைக்கப்பட்டது. 2023 ஜூலை 15ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி போன்ற புத்தகங்களும் இங்கே இருக்குது. சிறப்பு மருத்துவமனை இது வந்து கிண்டியில் கிங் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் விளையாட்டை மேம்படுத்துறதுக்காக. எப்படின்னா மே 8, 2023 தொடங்கியிருக்காங்க. 7 பேர் கொண்ட நிர்வாக குழு இருக்குது. இதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தலைவர். பாம்பன் பாலத்தை நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 1914 கட்டப்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு சிற்றுண்டி வழங்குறது. 2022 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 25, 2023 விரிவுபடுத்தியிருப்பாங்க. 31,000 அரசு பள்ளிகள் இதனால் பயனடைஞ்சிருப்பாங்க. அரசு பள்ளி மாணவர்கள்
பள்ளி வருவதை உறுதி செய்தல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறது, அதோட நிலையை உயர்த்துறது, ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துறது, தாய்மார்களின் பணி சுமையை குறைக்கிறது. தமிழ் மண்வளம், மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கான புதிய இணையதளமாக தமிழ் மண்வளம்ங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டு. மண்ணில் இருக்க சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் இதாக இருக்கும். சென்னையில் வந்து நிதி நுட்ப நகரம் உருவாக்குறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் சிட்டி 56 ஏக்கரு 116 கோடி செலவில். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், முதலீடு, வேலைவாய்ப்பு. உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 ஜனவரி 10-11 இது பண்ணியிருக்காங்க. இதோட இலக்கு வந்து தமிழக பொருளாதாரத்தை 2030 ஆண்டு $1 ட்ரில்லியன், 1,00,000 கோடி டாலர் இதை அடையணும்னு. என்னென்ன கொள்கை? நிதி கொள்கை, ஆராய்ச்சி வளர்ச்சி கொள்கை, உயிரியல் கொள்கை, ஏற்றுமதி கொள்கை, வானொலி மற்றும் பாதுகாப்பு கொள்கை, காலனி தோல் கொள்கை, மின்சார வாகனங்கள் கொள்கை, தளவாட கொள்கை, நகர எரிவாயு எத்தனால் கொள்கை, இதெல்லாம் அதில் இருக்குது. அந்த பர்டிகுலர் மாநாட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. இயற்கை உரம் விற்பனை. இயற்கை உரத்தை வந்து செழிப்பு அப்படிங்கிற பேரில் வந்து விற்பனை செய்கிறாங்க. புன்னகை திட்டம் அப்படின்னா என்னென்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல் சிகிச்சை அளிக்கும் திட்டம் தான் புன்னகை திட்டம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா PM மித்ரா ஸ்கீம் படி விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் வட்டம், குமாரபாளையம் இங்கே தான் வந்து அமைக்கிறாங்க. PM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா. $2,000 கோடி மதிப்பீட்டில். இதை தொடர்ந்து சேலத்துலேயும் ஜவுளி பூங்கா அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. தஞ்சை வேளாண் கல்லூரிக்கு வந்து MS சுவாமிநாதன் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவார். MS சுவாமிநாதன் அவர் பேரில் வந்து தமிழக அரசு விருது வழங்கப்படுது. சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் வந்து பாரதியார் மண்டபம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்துக்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் மகளிர் நல வாரியம் அமைக்கப்பட்டது. நரிக்குறவர், குருவிக்காரன் சமுதாய மக்களுக்கு வந்து பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க தமிழக அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு. மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் வந்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இது பண்ணப்படுது. இது 18வது வனவிலங்கு சரணாலயமாக அமையுது. அக்டோபர் 7 பார்த்திங்கன்னா வரையாடு திட்டம், வரையாடு தினம், வரையாடு திட்டம்ட்டேன். வரையாடுக்கான தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. யாரோட பிறந்த நாள்னா டேவிதார், சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர், அவரோட பிறந்த நாள் வரையாடு தினமாக அறிவிச்சிருக்காங்க. கார்பன் சமநிலை திட்டம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் நகராக ராஜபாளையமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் அங்கே தொடங்கியிருக்காங்க. சஞ்சீவி மலை வந்துட்டு கொந்தங்குளம் காப்புக்காடுன்னு அழைக்கப்படுது. தூய்மை பணியாளர்களை தொழில்முனைவோராக்கும் திட்டம், அனைவருக்கும் IIT. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. திறனறிவு தேர்வு, நீந்தல் மீட்சி இயக்கம் இம்பார்ட்டண்ட்டு.
2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அக்டோபரில் வெளியிட்ட அறிக்கையில். சென்னையின் கடல் மட்டம் வந்து 5 ஆண்டுகளில் 7 சென்டிமீட்டர் உயரும்னு சொல்லியிருக்காங்க. கடல் அரிப்பை தடுக்கிறது, கடல் மாசுபாட்டை தடுக்கிறது, கடல் உயிரினத்தின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறது, இதெல்லாம் அதோட முக்கிய நோக்கங்கள். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அரசு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துறதுக்காக அனைவரோட பங்களிப்பில் இது பண்ணப்படுது. இதோட தலைவராக, இந்த அமைப்போட தலைவராக வந்து வேணு சீனிவாசன். தூதுவர் பார்த்திங்கன்னா விஸ்வநாத ஆனந்த். மக்கள், தொழிலதிபர்கள் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணுற மாதிரி. புவிசார் குறியீடு 3 இது கொடுத்துருப்பாங்க. செட்டிபுட்டா சேலை, சடேரி, நாமக்கட்டி, திருவண்ணாமலை, கன்னியாகுமரியோட மட்டி வாழைப்பழம். கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்கான திட்டம் இருக்குது. ஈரோடு, நெல்லை, செங்கல்பட்டில் வந்து மினி டைட்டில் பார்க்கு. டிஎன் டெக் சிட்டி பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, ஒசூர். தமிழ்நாட்டில் சிங்கார சென்னை திட்டம் மாதிரி மாமதுரை, எழில்மிகு கோவைங்கிற பேர்லையும் வளர்ச்சி திட்டம் இருக்குது. சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர். சங்கமம் நம்ம ஊர் திருவிழாங்கிற பேரில் கோவை, தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி மாதிரி பல இடங்களில் வந்து நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்க விதமாக நடத்தப்படுது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் சார்பில் நெய்தல் உப்புங்கிற பேரில் அந்த பிராண்டில் வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக தமிழ்நாடுக்கான லாஸ்ட் இயர்க்கான இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் சரி இந்த ஆஸ்பெக்டில் கேட்கலாம். ஸோ இனிமேல் கண்டினியூஷனாக மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு நியூஸையுமே நான் டீட்டெயில்டாக வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே PDF அட்டாச் பண்ணிடுறேன்.